ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதன்கிழமை காலையில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்திய தேவ சபை ஜோதிநகர் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை இன்றைக்கு செய்வாராக. நேற்றைய தினம் பிசாசின் விதை என்கிற தலைப்பில் ஒரு தியானத்தை பார்க்க ஆண்டவர் உதவி செய்தார். ஆண்டவருக்கு சித்தமானால் இந்த மீதியான நாட்கள், இந்த வாரத்துடைய மீதியான நாட்கள் பிசாசின் விதை அப்படிங்கிற தலைப்பில் ஆண்டவர் தியானிக்க நமக்கு கிருபை செய்வாராக. இந்த பிசாசின் விதை அப்படிங்கிற தலைப்பு எப்படி ஆண்டவர் எனக்கு கொடுத்தார் அப்படின்னா, நம்முடைய லைஃப் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை சந்திக்கணும், நம்முடைய லைஃப்பில் ஒரு அடுத்த நிலைமைக்குள்ளே நம்மளோட வாழ்க்கையை போகணுன்னா இந்த விதையை ஃபஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். நிறைய பேருக்கு இந்த விதை என்னன்னே தெரியாமலே இருக்குது. ஸோ அதனால் இதை ஒரு பாடமாக, இதை ஒரு லைஃப் லெசனாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு ஒரு ஏவுதல் தந்தனால இந்த தலைப்புக்குள்ளாக இந்த வாரம் நம்ம தியானிக்க போகிறோம். நேற்று பார்த்தோம் வீணான சிந்தனை, வீணான யோசனை, வீணான எண்ணங்கள் சத்ரு விதைக்கிற விதை. நம்ம இப்போது நம்முடைய லைஃப் நம்ம ரட்சிக்கப்பட்டு ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வந்து ஞானஸ்நானம் பெற்று ஆலயத்துக்கு போக ஆரம்பித்த நாள் முதற்கொண்டு இன்றைக்கி நம்ம இருக்கிற நிலைமையை பார்த்தா நம்ம எல்லாருமே நல்ல வளர்ந்த அனுபவம் தான். ஏகதேசம் ஆண்டவருக்குள்ள வந்த எல்லாருமே வளர்ந்த அனுபவம் தான். அப்படி இருக்கும்போது இந்த நம்முடைய வாழ்க்கையில் இப்போ எந்த அனுபவத்துக்குள்ளாக நம்ம நடத்தப்படணும் அப்படின்னா மத்தேயு 13வது அதிகாரத்தில் 24வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும்போது பரலோக ராஜ்யத்தை குறித்ததான ஊமையை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். வேலைக்காரர்கள் விதையை விதைக்கிறாங்க. அவங்க தூங்குகிற நேரம் பார்த்து சத்ருவானவன் என்ன செஞ்சிட்டான், களைகளை விதைச்சிட்டு போயிட்டான். களைகளும் கோதுமை கூடவே சேர்ந்து வளருது. வீட்டு எஜமான வேலைக்கார்ட்ட சொல்கிறாரு, இப்போ அந்த களையை பிடுங்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்முடைய லைஃப்பில் இவ்வளோ நாள் ஏசப்பா சில கலைகள் சத்ரு நமக்கு தெரியாமலே விதைச்சிட்டு போயிருப்போம். எப்போது நம்ம தூங்கும்போது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்ந்து போயிருக்கும்போது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் தளர்ந்து போன நேரம் பார்த்து சத்ரு சில கலைகளை விதைச்சிட்டான். ஆனால் நாம் கோதுமை மணி தான். நம்ம இந்த விதைக்கப்பட்ட விதையுடைய விளைவு நமக்கு சரியாக தெரியறதில்ல. அதில் ஒன்று தான் நேற்று பார்த்தோம், வீணான சிந்தனை. இப்போ இந்த ஒரு குறிப்பிட்ட காலம் ஏசப்பா அதை பிடுங்க வேண்டாம்னு சொன்னார். ஆனால் திரும்ப அப்புறம் சொல்கிறார் வீட்டு எஜமான், அது வளர்ந்ததுக்கு அப்புறம் அதை அறுக்கும்போது முதல்ல அதை தான் அறுக்க சொல்லுவேன், அதை தான் கட்டி அக்னியில் போட சொல்லுவேன். இப்போ நம்மளோட லைஃப் எதுக்குள்ளே நடத்தப்படணும் அப்படின்னா, இந்த களைகளை பிடுங்கப்படுகிற அனுபவத்துக்குள்ளே நடத்தப்படணும். இதுக்கு ஆண்டவருக்கு நான் இடம் கொடுத்தா தான் இது நடக்கும். அதனால் அதுக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம்னா இன்னையிலேருந்து நம்முடைய வாழ்க்கையில் படிப்படியான ஒரு உயர்வை, ஒரு ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும். அப்போது ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க வேண்டிய கலை, பிசாசுடைய விதை என்ன அப்படின்னா வீணான சிந்தனை. இன்றைக்கி என்ன அப்படின்னா, லோத்துடைய மனைவி, நான் அந்த வேத பகுதி எல்லாருக்கும் தெரிஞ்சனால அந்த வசனத்தை நான் காட்டாமல் அப்படி போகலாம். லோத்துடைய மனைவியை அவருடைய பிரயாணம் நிறுத்திச்சு, அவனுடைய வாழ்க்கை அடுத்த நிலைமையை பார்க்கல அப்படின்னா சத்ரு ஒரு விதையை விதைச்சான். என்ன அப்படின்னா, என்னுடைய தேசம், என்னுடைய ஜனம், நான் வாழ்ந்த இடம், இதை விட்டுட்டா நான் வர்றது அப்படின்னு சொல்லி பின்னாடி திரும்பி பார்த்தா அவருடைய வாழ்க்கை நின்று போயிட்டு. இப்படி தான் நம்முடைய இருதயத்தில், நம்முடைய வாழ்க்கையில் சத்ரு ஒரு விதையை விதைச்சிருக்கான். அதுக்கு பேர் உலகம். இந்த உலகத்தை விட்டுட்டு நம்மளால் வரவே முடியாது. உலக சந்தோஷங்கள், உலக ஆசபாஷங்கள், உலக உறவுகள், உலக இன்பங்கள், இதெல்லாம் விட்டுட்டு நம்மளால் வரவே முடியாது. சத்ரு அதுக்கு இடம் கொடுக்க மாட்டான். நம்முடைய மனசு அதுக்கு இடம் கொடுக்காது. நம்முடைய மாம்சம் அதுக்கு இடம் கொடுக்காது. அதை விட்டு நம்மளால் வெளியே வரவே முடியாது. அப்போது இந்த கலை பிடுங்கப்படணும் அப்படின்னா இந்த நல்ல எஜமான், வீட்டு எஜமான் ஆகிய ஏசப்பாவுக்கு இருக்கிற வேலைக்காரராகிய தூதர்கள் இருக்காங்கல்ல, அவங்க கிரியை செய்வாங்க. நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்க, ஆண்டவர் கையில் உங்களுடைய வாழ்க்கையை கொடுப்பீங்க அப்படின்னா இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்கு தடையாக, உங்களுடைய உயர்வுக்கு தடையாக இருக்கிற இந்த கலைகளை பிடுங்குவதற்கு, கலையாகிய வீணான சிந்தனை, கலையாகிய இந்த உலகம், இதை வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை அடுத்த நிலைமைக்கு போயிடும். அதனால் ஏசப்பா கையில் இன்றைக்கி ஒப்பு கொடுங்க. அவருடைய வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்ய விரும்புகிறார். இது கலைகள் பிடுங்கப்படுகிறதான காலம். பிசாசுடைய விதை விதைக்கப்பட்டது உண்மைதான், ஆனால் அதை பிடுங்கப்படுகிற நேரம். ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுங்க. இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ.